ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஃபேனா இல்லை, வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாங்க. எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் உங்களை செழிப்பின் ஆண்டாகவும் ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாகவும் நல்ல ஒரு ஜெபிக்கக்கூடிய ஆண்டாகவும் கர்த்தர் உங்களுக்கு அமைத்து தருவார் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? நல்லா பண்டிகையெல்லாம் கொண்டாடி முடித்து எல்லா மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணி நிறைய விஷயங்கள், நிறைய தெய்வ வார்த்தைகளை நம்ம இந்த நாட்களில் கேட்டிருப்போம், அப்படி தானே? ஸோ அந்த வார்த்தைகள் என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தினால நம்ம இருதயத்தில் கிரியை செய்யணும். கிரியை செய்து அதன்படி நம்ம என்ன பண்ணணும்? நடக்கணும். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம இந்த வாய்ப்பை கொடுத்த சபை ஊழியர்களுக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் சிறிது நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 138:8. எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வசனம். சங்கீதம் 138. போதும். கர்த்தர் எனக்காக ஒன்றே ஒன்று தான் செஞ்சு முடிப்பார். அப்படி என்ன போட்டிருக்கிறதுல? கர்த்தர் எனக்காக யாவையும் இல்லை, என் வீட்டுக்காரியம் மாத்திரம் செஞ்சு முடிப்பார். அப்படியா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நமக்கு என்ன என்ன தேவைகளோ, என்ன என்ன நமக்கு தேவைகள் இருக்குதோ எல்லாத்தையும், நம்ம வீட்டு காரியங்களாக இருக்கட்டும், நம்முடைய வேலை பணி காரியங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய குழந்தைகள் காரியங்களாக இருக்கட்டும், குழந்தைங்க படிப்பின் காரியங்களாக இருக்கட்டும், உறவினர்கள் காரியங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னு நான் சொல்கிறேன் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக செய்து முடிப்பாரா? முடிப்பாரா? நல்லா சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நல்லா நீங்கள் சத்தமாக சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சொல்லி. சங்கீதம் 138:8. இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு பல நன்மைகளை, பல ஆசீர்வாதத்தை, பல கிருபைகளை தரதுக்கு கர்த்தர் சித்தமுள்ளவளாக இருக்கிறாங்க. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறாங்க. நீங்கள்லாம் நம்மலாம் வேலைக்கு போய் உழைச்சி சம்பாதிக்கிறது யாருக்காக? பிள்ளைங்களுக்காக, அப்படி தானே? அப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்காம நீங்கள்லாம் பக்கத்து வீட்டு பிள்ளைங்களுக்கு போய் கொடுப்பீங்களா? உங்கள் தெரு பிள்ளைகளுக்கு போய் கொடுப்பீங்களா? சம்பாதிச்சு அந்த மாத சம்பளத்தை கொண்டு போய் அடுத்த தெருவில் உள்ளவங்களுக்கு போய் கொடுப்பீங்களா? நோ. எல்லாமே எதுக்காக? உங்கள் பிள்ளைங்களுக்காக. நம்ம பிள்ளைங்களுக்காக எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். பிள்ளைகளை எப்படியாவது வளர்த்து ஆளாக்கிடணும், நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடணும், நல்ல ஒரு பதவியில் உட்கார வைக்கணும், பிள்ளைங்க நல்ல பெயர் பெற்று விளங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ள ஒரு வாஞ்சை, அப்படி தானே? ஆண்டவரும் அதே மாதிரி தான் அவர் பிள்ளைகளை எப்படியாவது உயர்த்திடணும், எப்படியாவது என் பிள்ளைகளை ஜெபிக்க வச்சிடணும், எப்படியாவது என் பிள்ளையை நல்லா ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்திடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறாரு? வாஞ்சிக்கிறார். ஆண்டவர் இரத்த சிந்தனை பாடுபட்டதெல்லாம் யாருக்காக? நமக்காக, அப்படிதானே? அவர் எல்லா நன்மைகளையும் யாருக்காக வச்சிருக்கிறாரு? நமக்காக வச்சிருக்கிறார். எல்லா நன்மைகளும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் ஆண்டு அனுபவின்னு சொல்லியிருப்பார், அப்படிதானே? எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டு, இது எல்லாம் யாருக்கு? நமக்கு, அப்படிதானே? அதான் ஆண்டவர் சொல்ல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லும்போது, அப்போ எனக்காக எல்லாத்தையும் இயேசப்பா எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு பிள்ளை எப்படி தன்னோட அப்பா கிட்ட, ஒரு குழந்தை, நம்ம குழந்தை எப்படி நம்ம அப்பா கிட்ட நமக்கு கேட்ட உடனே எல்லாம் நமக்கு வாங்கி தந்துடுவாங்க, இது எனக்கு எங்கள் அப்பா செய்வாங்கங்கிற நம்பிக்கை எவ்வளோ தூரம் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம மேலே இருக்குதோ, அதே போல் நம்ம ஆண்டவர் மேலே என்ன செய்யணும்? அதே நம்பிக்கையை, அதே விதமான விசுவாசத்தை வைக்கணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாங்க. எங்கள் அப்பா எனக்கு எல்லாம் செஞ்சு தருவாங்க. எங்கள் அப்பா எனக்கு வளையல் வாங்கி தருவாங்க, செயின் வாங்கி தருவாங்க, பேக் வாங்கி தருவாங்க, எங்கள் அப்பா என்னை வண்டியில் அங்கே கூட்டு போவாங்க, இங்கே கூட்டு போவாங்க, எல்லாம் சொல்ல பிள்ளைங்க, அப்படி தானே? எங்கள் அப்பா எனக்கு அப்படி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதே போல் நம்மளுடைய பரம தகப்பன் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உள்ள தீர்மானம் நமக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா என் பொண்ணு ஒரு பெரிய பாவாடை, அந்த பாவாடை இழுத்தா இவ்வளோ பெருசு வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்கர்ட் போட்டிருந்தா, ஒரு பெரிய லாங் ஸ்கர்ட் போட்டு சைக்கிளில் சர்ச்சுக்கு போனான். சைக்கிளில் சர்ச்சுக்கு போகும்போது அந்த பாவாடை சைக்கிளில் வீலில் சுற்றிட்டு உடனே டக்குன்னு அப்படியே சாஞ்சி காலை ஊனிட்டு அப்படியே சைக்கிளில் வச்சுட்டு அப்படியே நின்றுருக்கா.
உடனே பக்கத்தில் உள்ளவங்க எல்லோரும் வந்து 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 பார்த்துருக்காங்க. அதை வீலை மாற்றி மாற்றி இவளால் நகல முடியல, பாடை நல்லா உள்ளே சிக்கிட்டு. ஸோ பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் வந்திருக்காங்க. வந்துட்டு அந்த பாவடையை அப்படி திருப்ப இப்படி திருப்ப, அந்த செயினை அப்படி ஆட்ட இப்படி ஆட்ட, அதை எப்படியாவது உருவிருன்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, முடியல. உடனே அவங்கெல்லாம் டிசைட் பண்ணிட்டாங்க. சர்ச் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது, பாதி தூரத்தில் போகும்போதே வந்து பிரேக் ஆகிடுச்சு. உடனே எல்லோரும் வந்து டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு இது தெரியாது, நான் வீட்டில் கிளம்பிகிட்டு இருக்கிறேன். ஸோ எல்லோரும் டிசைட் பண்ணிட்டாங்க, சரி நம்ம வந்து இதுலேருந்து எடுக்க முடியாது, வெட்டி நம்ம என்ன செய்யணும், கிழிச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிஸ்டர்லாம் கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. உடனே இவ சொல்லியிருக்கிறா, இல்லை எங்கள் டேடிக்கு கால் பண்ணுங்கள், எங்கள் டேடி எடுத்துருவாங்க, எங்கள் டேடிக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்ட்டுருக்கா. உடனே பாப்பா, நாங்கள் எவ்வளோ நேரம் கடந்தில் போராடிருக்கோம், உங்கள் அப்பா வந்தோடனே எடுத்துருவானா, உங்கள் அப்பா என்னது இப்படி எடுப்பான், அதெல்லாம் எடுக்க மாட்டான், நான் அதை முடியாதுங்க பாரு, ரொம்ப சிக்கி இருக்குது பாப்பா, நீ வந்து இப்படி திருப்பு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க, முடியலை. இல்லை நீங்கள் எங்கள் டேடிக்கு கால் பண்ணுங்கள், எங்கள் டேடி எடுத்துருவாங்க அப்படின்ட்டுருக்கா. உடனே அங்கே உள்ளவங்க வந்து எங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்தோன்னா இவங்க ஏமா பிள்ளைக்கு இதாகிட்டுன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. போயிட்டு பார்க்குறாங்க, இந்த மாதிரி மாட்டிட்டு. உடனே வந்து இவங்க அப்படி திருப்பினாங்க இப்படி திருப்பினாங்க, டக்குன்னு எடுத்துட்டாங்க. உடனே அங்கே உள்ளவங்க எல்லாரும், பாரு அவள் மகா கரெக்டாக அப்பா பற்றி புரிஞ்சு வச்சுருக்காளே, அவங்க அப்பா வந்தோடனே எடுத்துருவாங்க அப்படின்னா அதே மாதிரி எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து சொன்னாங்களாம். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, ஒரு நம்பிக்கை, எங்கள் அப்பா செஞ்சுருவாங்க, எனக்கு எங்கள் அப்பா எனக்கு பண்ணிடுவாங்க, எனக்கு எங்கள் அப்பாவால் முடியும். நீங்கள் யாரால் முடியல அதெல்லாம் ரெண்டாவது, உங்கள் எல்லாராலையும் முடியல, தெருக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்கல்ல, யாராலையும் முடியல. ஒரு வயசு பிள்ளை நிற்கிறா, சைக்கிளில் மாட்டிக்கிட்டு அப்படியே நிற்கிறா, யாராலையும் முடியல. அப்போ அந்த பிள்ளைக்கு நம்பிக்கை என்னது, எங்கள் அப்பாவால் முடியும். வந்தது முடிஞ்சு போச்சு, அப்படி தானே? ஸோ அதே போல் நம்மளும் என்ன செய்யணும், எங்கள் அப்பாவால் முடியும், என் தேவனால் முடியும், என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்ம யோசிக்கலாம், நம்ம எப்படிடா நம்மளுடைய தேவைகள்லாம் சந்திக்கப்படும், நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நம்ம பிரச்சனையை உட்காந்து லிஸ்ட்டு போட்டாலே வந்து அடங்காத, என் பிரச்சனை அவ்வளோகான் இருக்குதே, எனக்கு அவ்வளோ வேதனைகள் இருக்குதே, எனக்கு அவ்வளோ பாடுகள் இருக்குதே, எங்கெல்லாம் எனக்கு பிரச்சனை இருக்குது தெரியுமா, என்னுடைய பிரச்சனைகள் வந்து அப்படியே இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஆண்டுக்கு லேசான காரியம், பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்து லேசான காரியம், அவருக்கு ரொம்ப லேசான காரியம். நம்ம ரொம்ப அப்படி எப்படிடா அப்படின்னு மழை போல் இருக்கிறத அவர் என்ன செய்வார், அப்படி லைட்டாக ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அவரை விசுவாசிக்கும் போது, அவரை துதிக்கும் போது, அவர்கிட்ட நம்பிக்கையோடு கேட்கும்போது, எனக்கு எங்கள் அப்பா செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு ஒரு தீர்மானத்தோடு நம்ம கேட்கும்போது, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்படி நமக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க, எப்படி செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஒரு சில வார்த்தைகள் மூலிமா பார்க்க இருக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாமா? 2 போதும் பாருங்க. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சல்களையும், என்ன இரைச்சல்கள் அங்கே கேட்குது பாருங்க, ரதங்களின் இரைச்சல்களையும் குதிரைகளின் இரைச்சல்களையும் மகா இராணுவத்தின் இரைச்சல்களையும் கேட்க பண்ணினதினால். சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள காரியத்தை பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து சீரியர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சமாரியா முழுவதும் என்ன செஞ்சுட்டாங்க, முற்றுகையிட்டுட்டாங்க. பார்த்து 24வது வசனத்தை பாருங்கள். இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டி கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். சமாரியா நாட்டை ஃபுல்லும் என்ன செஞ்சுட்டாங்க, அப்படி முற்றுகை போட்டு வச்சுட்டான் சீரியா நாட்டுக்காரன். இவங்களால எந்த ஒரு வேலையுமே பார்க்க முடியல, எந்த ஒரு காரியமே செய்ய முடியல. அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற காப்பிடி பயிர் இவ்வளோண்டி பயிர் வந்து எவ்வளோகான் கொடுக்குறாங்க, 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்பட்டது. அவ்வளோ பஞ்சம் ஃபுல்லாக சுற்றி முற்றுகையிட்டால் ரொம்ப கொடியான பஞ்சம். மனுஷங்க என்ன செய்ய சாப்பிடக்கூடிய அளவுக்கு பயங்கர பஞ்சம் வந்துட்டு.
அப்படி பஞ்சம் வந்த காலத்தில் உடனே இந்த அரசர் என்ன பண்ணார், பயங்கர கோபத்தோட அந்த நாட்டு தீர்க்கதரிசி ஆகிய எலிசாவை என்ன செய்கிறாரு, கூப்பிட்டு அனுப்பிக்கிறாரு. இங்கே வாப்பா, நீ இப்போ எலிசாவை கூட்டுவா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக வந்து சொல்லி அனுப்புகிறார். உடனே எலிசா வரார். எலிசா வந்துட்டு என்ன செய்கிறாரு, 7வது அதிகாரத்தில் முதல் வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளைக்கு இந்த நேரத்தில் சமாரியாவின் வாசலில் 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 2 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்கிறான். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு மரக்கால், அரை மரக்கால், 1 சேக்கல், 2 சேக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ எப்படி உங்களுக்கு பஞ்சம் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா, 1 கிலோ அரிசி வந்து 1 கிராம் தங்கத்துக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி அங்கே அரிசி விற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு அங்கே வந்து பஞ்சம் போயிட்டு இருக்கு. சரியா, 1 கிலோ அரிசிக்கு 1 கிராம் தங்கம் கொடுக்கணும்னா எவ்வளவு? 1 கிராம் தங்கம் இப்போ எவ்வளவு? 7200 சரியா, 7200 கொடுத்து 1 கிலோ அரிசி வாங்கினோம்னா அப்போ அந்த அரிசி நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியும்? தங்கமாக தெரியும். அப்படி தானே? அவ்வளோ தூரம் பஞ்சம் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ எலிசா வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் உங்களுக்கு 1 மூட்டை அரிசியை கர்த்தர் நாளைக்கு வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிருவார், 5 ரூபாய்க்கு தர போகிறாருன்றாங்க. பாஸ்மதி ரைஸு 1 மூட்டை அரிசியை ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, நாளைக்கு இந்த நேரத்தில் 5 ரூபாய்க்கு தர போகிறேன்றார். உடனே வந்து என்ன இதுக்கு இவங்க அதுக்கு அடுத்த வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அதில் பிரதானி ஒருவன் சொல்கிறான், அந்த ராஜா கூட இருக்கிற பிரதானி ஒருவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதோ கர்த்தர் வானத்தில் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? கடவுள் வந்து வானத்தில் மதக திறந்தா கூட என்ன செய்யாது, இப்போல்லாம் நடக்காது. இப்போல்லாம் 1 கிலோ அரிசி பாஸ்மதி ரைஸ் 100 ரூபான்னு விற்றுட்ருக்கான், இவன் 1 மூட்டை அரிசி 5 ரூபாய்க்கு சொல்கிறாரு, எப்படி இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எலிசா சொல்கிறாரு, இது நடக்கும், இதை உன் கண்ணு காணும், ஆனால் நீ என்ன செய்ய இருக்க மாட்டே, நீ இறந்து போயிடுவே அப்படிங்கிறத இன்டைரக்டாக சொல்கிறார். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது, அங்கே ஒரு 4 குஷ்டரோகிகள் இருக்கிறாங்க. அந்த 4 குஷ்டரோகிகள் எங்கே இருக்கிறாங்க, ஒளிமுக வாசலில். அந்த காலத்துலலாம் வந்து குஷ்டரோகிகள் எங்கே வச்சுருப்பாங்கன்னா, ஊருக்கு ஒதுக்க புறத்தில் அந்த எல்லையில் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் கொண்டு போய் சாப்பாடு வச்சுட்டு வருவாங்க. இப்போ இங்கே நாட்டிலே பயங்கர பஞ்சமாக இருக்குது, சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த 4 குஷ்டரோகிகள் என்ன செய்கிறாங்க, டிசைட் பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று பட்டணத்துக்குள்ளே போனால் அங்கே யாருக்குமே என்னதில்லை, சாப்பாடு இல்லை. ஸோ அங்கே போனால் நம்ம பட்டினியில் தான் சாகணும். இங்கே இருந்தாலும் நம்ம என்ன தான் செய்யணும், இந்த எல்லையில் இங்கே உட்காந்து நம்ம சாக தான் போகிறோம். நம்ம பெட்டர் என்ன பண்ணிடலாம், அந்த இராணுவத்துக்கு போயிட்டா என்ன, அங்கே போய் அவன் ஏதாவது கொடுத்தா சாப்பிடுவோம், இல்லை கொல்லுவானா செத்துருவோம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், அந்த 4 குஷ்டரோகிகள் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அவங்க போன சமயத்தில் அந்த பாளையம் எப்படி இருக்குது அப்படின்னா, அதுதான் 6வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சல்களையும் குதிரைகளின் இரைச்சல்களையும் மகா இராணுவத்தின் இரைச்சல்களையும் கேட்க பண்ணினதினால். இங்கே ஆண்டவர் வந்து ஏதாவது ஒரு பெரிய ஆக்ஷன் பண்ணாங்களா? ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு சத்தம், ஒரு இரைச்சல், அவ்வளோதான். நமக்கு இரைச்சல் சவுண்டு பிடிக்குமா? நமக்கு இந்த ஸ்பீக்கர் இப்போ இறஞ்சதுன்னா நம்ம வந்து ரொம்ப வாவ் எவ்வளோ அழகாக நல்லா இறையுதில்லை அப்படி இருப்போமா? இறைச்சலை வந்து டிஸ்டர்பன்ஸ், அப்படி தானே? ஒரே ஒரு இறைச்சல் சவுண்டை கொடுக்குறாரு. அது என்ன இறைச்சல் சவுண்டு? அப்படி தகதகன்னு குதிரை வர்ற மாதிரியும், அப்படியே பயங்கரமான போர் குதிரைகள்லாம் வர்ற மாதிரி, ரதங்கள் கடமுட வர்ற மாதிரி, இந்த மாதிரியான இறைச்சல் சவுண்டை தான் என்ன செய்கிறாங்க, கத்துறாங்கன்னு கொடுக்குறாங்க. இந்த சவுண்டை கேட்ட உடனே அவங்க, ஆஹா இவன் பக்கத்து நாட்டிலலாம் இருந்து ரதங்களையும் குதிரைகளையும் வாங்கிட்டான் போல, ஐயையோ நம்மளால் இவங்களால எதிர்த்து போரிட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க தங்கள் பிராணன் தப்பு மாத்திரம் 7வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இருட்டோடே எழுந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு, அது இருந்த மாதிரியே அப்படியே விட்டுவிட்டு என்ன செய்கிறாங்க, தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடியே போயிட்டாங்க. இங்கே ஆண்டவர் செஞ்ச அற்புதம் என்ன அப்படின்னா, ஒரு இரைச்சல், ஒரே ஒரு இரைச்சல், ஒரே ஒரு சவுண்டு. ஒரு சவுண்டில் எல்லா இராணுவங்களும் பிராணன் தப்பும்படி இருந்த பிறமா அப்படியே போட்டு ஓடிட்டாங்க. குதிரை எடுத்துக்கிட்டு யாரும் ஓடலை, கழுதை எடுத்துக்கிட்டு யாரும் ஓடலை, சாப்பாடை கொண்டு யாரும் ஓடலை, வெள்ளியை கொண்டு ஓடலை, பொண்ணை கொண்டு ஓடலை, எதுவுமே எடுத்துக்கல. உயிர் படைச்சா போதுண்டா அப்படின்னு எப்படி அற்புதம் செஞ்சாங்க ஆண்டவர்? ஒரே ஒரு சவுண்டு, ஒரே ஒரு இரைச்சல் சவுண்டு. அப்படி ஒரு இரைச்சல் சவுண்டு மாதிரி இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு சத்தம் ஆண்டவர் கொடுத்தாருன்னா நம்ம பிரச்சனை எப்படி பஞ்சாக பறந்து போகுமா போகாதா? ஹல்லேலூயா! ஒரே ஒரு சவுண்டு போதும், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு சத்தம் போதும். ஹல்லேலூயா!
அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா, வாசிங்க. அப்போஸ்தலர் 9:4. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிற? இங்கேயும் ஒரு சத்தத்தை கேட்குறான். ஒரே ஒரு சத்தம் தான் இங்கேயும். அங்கே ஒரு இரைச்சலை நம்ம கேட்டோம், இங்கே ஒரு சத்தத்தை நம்ம கேட்குறோம். ஹல்லேலூயா. இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான். சவுல் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பயமுறுத்தி கொள்றதுக்காக பிரதான ஆசிரியர்கிட்ட போய் என்ன செய்கிறான், எல்லா சீஷர்களையும் அவங்க நல்லா பயங்காட்டி பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி அவங்கள கொன்று ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான். சவுல் பிரதான ஆசிரியர்கிட்ட போய் என்ன செய்கிறான், சீட்டு வாங்கிட்டு வரான், ஆர்டர் வாங்கிட்டு வரான். ஆர்டர் வாங்கிட்டு அப்படி ஆர்டர் வாங்கிட்டு வரும்போது அவங்க மைண்டில் எப்படி இருந்திருக்கும்? இப்போ நம்ம ஊரில் ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒருத்தர் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வராரு. அப்போ போகும்போது எப்படி இருக்கும்? நம்ம போகணும், அவன் அங்கே இருந்தாலும் பிடிச்சிடணும், இங்கே இருந்தாலும் பிடிச்சிடணும், அவன் எதுக்குள்ளே ஓடினாலும் நம்ம ஆள் போட்டு எப்படியா அதை பிடிச்சி நம்ம இன்றைக்கி இழுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தானே வருவாங்க. ஸோ அதே போல் இவன் என்ன செய்கிறான், அப்படியே பயங்கர மூர்க்க வெறி கொண்டு ஒரு கோபத்தில் என்ன செய்கிறான், அந்த லெட்டரை வாங்கிட்டு அப்படியே வாரான் சவுல். ஒரே ஒரு ஒளி வீசுது அந்த நேரத்தில். அந்த ஒளி உன்னை சுற்றி அப்படியே பிரகாசித்தோடனே அவன் தொம்முன்னு தரையில் விழுறான். தரையில் விழுந்தோடனே ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் என்ன சொல்லுது? சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிற? ஏன்பா நீ என்னை துன்பப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். அந்த சத்தம் கேட்ட உடனே அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, 5வது வசனத்தில், ஆண்டவரே நீர் யார் என்றான். ஆண்டவரேன்னு சொல்கிறான். யாருப்பா சத்தம் போடுறது அப்படின்னு அவன் சொல்லலை. ஆண்டவரே நீர் யார் அப்படிங்கிறான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொன்னால், நான் என்ன ஆண்டவரே செய்ய நீங்கள் சித்தமாக இருக்கிறீங்க அப்படின்றான். ஹல்லேலூயா. அதுக்கப்புறமா ஆண்டவனை எப்படி வல்லமை எடுத்து பயன்படுத்துகிறார். 3 நாள் கண்ணு தெரியாமல் இருக்குது. அனனியா கண்ணை சுகம் கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் அனனியாவே சொல்கிறாரு 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அனனியா, ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேக நாள் கேள்விப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி அனனியா சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட. அப்போ அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாங்க, இங்கேயும் உடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டுமடியும் பிரதான ஆசிரியர் அதிகபட்சம் வந்திருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். யார் தெரிந்து கொண்ட பாத்திரம்? ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாக இந்த பகுதியில் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, அவன் என்னுடைய நாமத்தை நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவன் இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட போகிறான் பாரு. எப்படி கஷ்டப்பட போகிறானா? ஏன் நாமத்தை சொல்கிறதுக்கு, என் நாமத்தை கொண்டவன் என்னெல்லாம் இன்னும் அவனை கொண்டு நான் காரியம் வச்சுருக்கேன் பாருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட இந்த சீஷர்கள் எத்தனை பேர் சீஷர்கள்? 12 பேர் சீஷர்கள், அப்படி தானே? அந்த 12 பேருக்கும் இல்லாத ஒரு ப்ளஸ் இவர்கிட்ட உண்டு. இந்த பவுலுக்கு, இந்த சவுலை ஆண்டவர் பவுலாக மாற்றிட்டார், அப்படி தானே? இவர்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் உண்டு. ஒரு பெரிய ஞானவானா, ஒரு பெரிய ரைட்டராக என்ன செஞ்சார் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாங்க. இந்த பைபிளில் ஃபஸ்ட்டு பேஜ் எல்லோரும் எடுத்துக்கோங்களேன். ஃபஸ்ட்டு பேஜில் ஆகமங்கள் இருக்கும்ல, அந்த ஆகமங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் எடுத்தாச்சா? ஆகமங்களில் புதிய ஏற்பாடுன்னு இருக்குதா? புதிய ஏற்பாட்டில் ரோமருன்னு இருக்குல்ல, அந்த ரோமரை யார் எழுதுனா? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம். அதுக்கடுத்து என்ன இருக்குது? 1 கொரிந்தியர். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம். அதுக்கடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம். 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலேமோன். 13 நிருபங்கள் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கையில் வரல கூட 10 தான், ஆனால் இவர் எத்தனை எழுதியிருக்காரு? இவர் 13. இவன் என்ன சொல்லிட்டு வந்தான்? கொல்ல போகிறேன் எல்லாரையும். யாரெல்லாம் கடவுளை பின்பற்றி போகிறாங்களோ அந்த சீஷர்கள் எல்லாத்தையும் பயமுறுத்தி கொல்ல போகிறேன்னு வந்தவன் ஆண்டு ஒரு நிமிஷத்தில் மாற்றிட்டார். ஒரே ஒரு சத்தம் நம்ம வாழ்க்கையை மாற்றும். ஒரு இரைச்சல் நம்ம வாழ்க்கையை மாற்றும்.
ஒரு சத்தம் நம்ம வாழ்க்கையை மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்தும். இவன் நினச்சிருப்பானா நம்ம இத்தனை நிருபங்கள் எழுத போகிறோன்னு நினச்சிருப்பானா? இன்றைக்கி எத்தனை கோடி 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 மக்கள் இந்த நிருபங்களை வாசிச்சிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ பாக்கியம் இல்லை அவனுக்கு. ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை அப்படின்னாலும் அதை எடுத்து ஆண்டவர் என்ன செய்வார்? பொன்னாக விளங்க பண்ணுவார். இது கல் அப்படின்னு சொல்லி போட்டாலும் அந்த கல்லை தூக்கி ஆண்டு டைமண்டாக மாற்றுவார். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்று கூட கிடையாது. சரியா? ஒன்று கூட கிடையாதுன்னு சொல்லி மண்டையில் நல்லா என்ன செய்யணும்? நம்ம பதிய வச்சுக்கணும் இயேசுவின் நாமத்தினால. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு காற்று. முதல்ல ஒரு இரைச்சல் பார்த்தோம், அடுத்து ஒரு சத்தம் பார்த்தோம், அடுத்து ஒரு காற்று. என்னாகமம் 11வது அதிகாரம் 31வது வசனம் வாசிக்கிறீங்களா? என்னாகமம் 11:31. ம் 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 ஹல்லேலூயா. இங்கே ஒரே ஒரு காற்று. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் எங்களை இந்த மோசே என்ன பண்ணிட்டான், எகிப்துலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டானே, எங்களுக்கு நாங்கள் அங்கே நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோமே, நாங்கள் அங்கே நல்லா தூங்கி இருந்துச்சோமே, அங்கே நாங்கள் என்னெல்லாம் சாப்பிடுவோம் தெரியுமா, என்னத்தையோ எங்களுக்கு அந்த எகிப்து ராஜா என்னத்தையும் எங்களுக்கு திட்டியாவது சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாரு, எங்களுக்கு நல்லா இறைச்சி கொடுத்தாரு, நாங்கள் நல்லா தான் அங்கே இருந்தோம். அங்கே என்ன பண்ணிட்டேன், இந்த மோசே எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டானே, ஐயோ நாங்கள் இறைச்சி சாப்பிட்டு 80 நாளாகுதுன்னு ஒரே அழுக. புலம்பல் இல்லை, ஒரே அழுக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே மோசஸ் போய் என்ன செய்கிறான், ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இவங்க ரொம்ப இறைச்சி கேட்குறாங்க, ஆண்டவரே இவங்க இறைச்சி வேணுமா ஆண்டவரே, கொஞ்சம் இறைச்சி கொடுங்க ஆண்டவரே, முதல்ல தண்ணி, ஆண்டவரே எங்களுக்கு தண்ணி கொடுங்க ஆண்டவரேன்னு தண்ணி கொடுத்துட்டார். அப்புறம் இறைச்சி கொடுங்கன்னு சொல்லி அழுறாரு. உடனே என்ன செய்கிறாரு, ஆண்டவர் இறைச்சி கொடுக்குறாரு. எப்படி கொடுக்க பாருங்க, 19ஆம் வசனத்தில், நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரம் அல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போகும் மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறாரு மோசேட்ட. அவங்க 1 நாள் மாத்திரம் நம்ம இறைச்சி கொடுக்க போகிறது கிடையாது, 2 நாள் மாத்திரம் கொடுக்க போகிறது கிடையாது, 20 நாள் மாத்திரம் கொடுக்க போகிறது கிடையாது. எவ்வளோ நாள் கொடுக்க போகிறேன்? 1 மாதம் கொடுக்க போகிறேன் அவங்களுக்கு இறைச்சி. ஏன் கொடுக்க போகிறேன்? அங்கேருந்து எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டீங்களேன்னு சொல்லி அழுதாங்க. பார்த்தியா அவங்க கூட வந்த ஜனங்கள், நீ போய் சொல்லு அவங்களுக்கு எவ்வளோ நாள் கொடுக்க போகிறேன், 1 மாதம் கொடுக்க போகிறேன்னு சொல்லி சொல்கிறார். உடனே மோசஸ்க்கு பயங்கர டவுட் வந்துட்டு, ஆண்டவர் அந்த ஜனங்களை எப்படி கூப்பிட்டு வந்தார்? செங்கடலை 2ஆக பிளந்து இப்படியும் இப்படியும் தண்ணி நிற்கிது, இப்படியும் தண்ணி நிற்கிது, நடுவில் அப்படி வெட்டாந்தரையாக நடத்தி கூட்டு வந்தார். இதை யார் அந்த கோலை அடித்தா? மோசஸ் தான் அந்த தண்ணி மேலே கோல் அடித்தார். அவர் அடிக்கும் போது தான் 2ஆக பிளந்தது. அதை கண்கூட கண்ட மோசஸே என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் 1 மாதம் இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறீங்க, இங்கே இருக்கிற தொகை எவ்வளோ பேர்? வாசிங்க 21. என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவங்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். போதும், 1 மாதம் 6 லட்சம் பேர் காலாட்கள், அதாவது புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர். இன்னும் குட்டீஸ் நிறையா இருக்குது, ஸ்திரீகள் நிறையா இருக்கிறாங்க, பெரியவங்கள்லாம் நிறையா இருக்கிறாங்க. இன்னும் அப்போ மொத்தத்துக்கு ஒரு 10 லட்சம் கால்குலேஷன் போடுமே. அப்போ அவ்வளோ பேருக்கு இங்கே எப்படி கூட ஆண்டவரை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனாக ஒரு எஸ்டிமேட் பண்ணுறான் பாருங்கள். அடுத்த வசனத்தில், ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்தின் மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா அப்படின்னு சொல்கிறான். இவனே கெஸ் பண்ணிட்டான், ஆண்டவரே நிறைய ஆடு நிறைய மாடு எல்லாத்தையும் அடித்து போட்டால் அவங்களுக்கு போதுமா, அல்லது சமுத்திரத்துலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து தள்ளினாலும் அவங்களுக்கு காணுமா? ஏன்னா 6 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறாங்கல்ல. நீங்கள் எவ்வளோ நாள் சொல்கிறீங்க? 1 மாதம்லாம் சொல்கிறீங்க சாப்பாடு. அப்போ எப்படி ஆண்டவர், அது திகட்டெல்லாம் கொடுக்க போகிறேன்றீங்க, எப்படி ஆண்டவரே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே என் கை குறுகி போயிட்டுன்னு நினைக்கிறியோ நீ அப்படின்னு கேட்குற. அந்த வசனம் பாருங்கள், அருமையாக இருக்கும். அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். அப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் ஒரே ஒரு காற்றை வீச பண்ணுறார். ஒரு காற்று வீசுது, சல், அவ்வளோதான்.
அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. ஒரு காற்று வீசிச்சு. அந்த காற்று வீசின உடனே அப்படியே காடைகள் பல 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 பலன்னு விழுது. காடையாக விழுது. 2 முழம் உயரம்னா இவ்வளோ இருக்குமா? 2 முழம். இவ்வளோ ஹைட்டுக்கு சுற்றி காடை. இந்த பக்கம் அவங்க ஒரு நாள் பிரயாணப்பட்டாலும் காடை, இந்த பக்கம் பிரயாணப்பட்டாலும் காடை, எங்கே போனாலும் காடை. நடக்க கூட முடியாது. அவங்க காடையை தள்ளி வச்சு தான் காலையை வைக்க முடியும். அவ்வளோ காடை. நம்ம லோயர் கேம்பை சுற்றி அவ்வளோ ஹைட்டுக்கு காடைகளோ அல்லது சிக்கனோ அப்படியே ஃபுல்லாக இருந்தால் எப்படி இருக்கும்? பார்த்தவனே திகட்டிடும் இல்லை? ஆண்டவர் சொல்கிறார், 1 மாதம் அவங்க சாப்பிட்றவங்களுக்கு திகட்ட அதில் 20ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்க திவட்டி போக மட்டும் நான் இதை செய்வேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ அவ்வளோ காடுகள் எப்படி வந்துச்சுது? அவரால் கூடும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரே ஒரு காற்று, ஒரே ஒரு இரைச்சல், ஒரே ஒரு சத்தம். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசா? இதெல்லாம் பார்க்கும்போது சொல்லுவோமே, ரொம்ப பெருசா? ஒரு சத்தம் போதுமே, ஒரு காற்று போதுமே, ஒரு இரைச்சல் போதுமே. குட்டமெல்லாம் ஓடினாங்க உயிர் பிழைச்சா போதும்னு சொல்லிட்டு. இங்கே இவங்க அதை எடுத்து வெட்டி சமைச்சு சாப்பிட்றதுக்கு இடம் இல்லாத அளவுக்குலாம் வந்து காடைகள் குமிஞ்சு கிடந்து எல்லா பக்கமும் காடை. எப்படி இருக்கும்? கச்ச 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 கிடக்குது. சாப்பிட்டு போடா அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். திகட்ட உன்னை கொடுப்பேன்றாரு. அதே போல் இந்த வருஷம் ஆண்டு நம்மளை திகட்ட ஆசீர்வதிப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நம்பிக்கையோட விசுவாசத்தோட அவர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஒரு இரைச்சல் நம்ம வாழ்க்கையை மாற்றும், ஒரு சத்தம் நம்ம வாழ்க்கையை மாற்றும், ஒரு காற்று நம்ம வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால இந்த வருடம் உங்களுக்கு தந்து உங்களை கண்மணி போல பாதுகாத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.